மட்டும் சொல்லுங்க, ஆளை எரிச்சிடுறீங்க. ரெண்டு பேர் மாதிரியா? ரெண்டு பேர் வேற மாதிரி. வேற மாதிரியா? பேக் ஷாட் அத்துருவாங்க. என்னத்த பேக் ஷாட் அத்தா? நீ அப்ப அதுக்கு வேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. முன்சாட்டே செய்ய மாட்டேன்றதுல பேக் ஷாட் வேற. நீ இன்னைக்கு அவங்களா இல்ல நம்மளா நோனி அத்துருவோம். இன்னைக்கு அத்துருவோமா? நீங்க எல்லாம் ஏன் கம்பெனி, எனக்கு போனியே கம்பெனி தானே. போச்சு போ. அதனால அவரை பாத்துருவோமா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தாரி வருது. கூட்டம் நக்கிட்டு போயிருச்சு. ஆமா, அப்படியே பொளந்து தள்ளுச்சு. மயிரை புடுங்குச்சு. என் தம்பியை ஊர நின்ட்டாங்க. உன்னை பார்த்து இருளடிச்சு போயிட்டாங்க. எல்லாம் தண்ணா முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல. பட்டி காடாம் பட்டணம்மா, ரெண்டு கட்ட லட்சணம்மா. பட்டி காடா பட்டணம்மா. உன் மேல என்ன சூட மிட்டாய் வாட வருது? அதுல கிறுக்கு முண்டை. பின்னாடி ரிவல்ஸ் ஆட்டு கொண்டு கருத்த புள்ள மசுர. தம்பி, நீங்க எந்த ஊர் சட்டு நீர்மால் அடியா அடிக்கிறீங்களே? தில்லிக்கு ராஜனாலும் பாட்டி சொல்ல தட்டாளே. படிப்பு படிச்சு வந்தா பாட்டி சொல்ல தட்டாளே. எந்த ஊரோட பொம்பளை கட்டி பிடிக்க வரும்போது நின்றான்னா விளங்க மாட்டா? விளங்காம முட்டை, விளங்காத முட்டை. நாக்கை இழுத்து வச்சு சூட முட்டையை வச்சுக்கிட்டு நக்கி விட்டுருவேன். நாக்கை இழுத்து வச்சு பிளேடு ஓட்ட அறுத்து விட்டுருவேன். பொம்பளை என்ன செய்வ? ஆம்பளை என்ன செய்வ? உள்ளவா? நீ உள்ளவா? போகாத. ரெண்டு பேர் முண்டமா படுத்து. ரெண்டு பேருக்கு ஓசையாத கத்து அப்படியே அத்து கை. என்ன வேணா பேசு. என் சிசிங்களை பேசினேன்னா ஆமா பெரியவங்க. நீ வெளியே இருக்கும்போது கரங்களை தூக்கி போட்டு போயிடுவேன். ஆமா, நான் வெளியே இருக்கேன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போவேன். மொட்டை நாக்கு முண்டை. ஓ லூசு முண்டை. எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எனக்கு மொட்டை நாக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் நாக்கு போட்ட. நாக்கு போட்டனா? ஏய் பாரு, என் தம்பியை ஊரா வந்துட்டாங்க. அவங்க தான் உனக்கு குழந்தைங்க. ஆமா, நீ எங்க இருந்தாலும் அவங்க வருவாங்க. ஏன் அவங்களுக்கு மூத்திர வாடகை ஆகாது. அப்ப அங்க மூத்திர சந்தல கண்ணா நின்னுட்டு வந்து இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கான்ல, ஆமா, அவன் தான் என் சித்தி மயன். அப்படியா? சுத்தியில வச்சு அடிச்சானா ஒரு 2 இன்ச் ஆணி அந்தோம். யார்? எனக்கா? வெள்ளை சட்டை பயனு கட்ட குடூரமா பாஸ், மொட்டை பாஸ். ஒரு 5-6 அரிசியை போட்டு உழ வச்சு கஞ்சி காய்ச்சுற பொம்பளைக்கு இவ்வளவு திரும்ப இருந்துச்சுன்னா, சரி, அந்த 5-6 அரிசிக்காக உழைக்கிறேன் ஆம்பளைக்கு எவ்வளவு திமுற. கை தட்டலாம். ஒக்கா மக்கா இனிமே தானே நாடகம் குளிக்குது. 5-6 அரிசி போட்டு வடிச்சாதான் நீ திங்க முடியும். அத நினைச்சுக்க. ஏன் முண்ட ஃப்ரைட் ரைஸ்ல 100 ரூபா கொடுத்தா போட்டு கொடுக்குறேன். சப்பு சப்புன்னு அடிச்சு இந்திக்காரன். ஃப்ரைட் ரைஸ்ல வாங்கி திங்கிறப்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் முன்னே கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில காசு. வேறு விறுவிறுத்து புரோட்டா மாஸ்டர் பார் அடிக்கிறேன் பாரு. சலுப்லா சலுப்லா நல்லா வேர்வைய சிந்தே கமுக்காட்டுக்குள்ள ஒரு தட்டை போட்டு தருவாங்க. அதே வாங்கி திங்கிறீங்க முண்டைக்கு. ஏன் மாஸ்டர் கம்புக்குள்ள அடிக்கிறேன்? ஏன் அடிக்கிறேன்? அங்கேதான் நெய் 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 நெய். மீனா கை தட்டலாம். பாரு, என் தம்பிகளை பாரு. அவங்க மூத்திரத்தை குடிச்சேன்னா வெயிலுக்கு எந்த பருவம் வராது. காரணம் கணேஷ் போயில பூளிப்பு, சீமக்கரை அடிப்பு. ஆமா, பேசுவேனா? நான் ஊமையா? உன் பெண்களை கைதட்ட சொல்லு பார்க்கலாம். கருவண்டு பெண்கள் கூட்டமே கம்மியா இருக்கே. கண்ணு தெரியாத முட்டையை டார்ச்சு போட்டாங்க. ஆமா, அந்த உட்கார்ந்துருக்கலாம் பொம்பளையா இல்லாம மயிலுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க. பாப்போம். சூப்பர் அப்பு. கேவலம் கேவலம் வெக்கம். ஏன்? என் தங்கச்சி ஒரு உள்ள விசில் அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. என் நாடகம் இப்படி ஆகி போச்சு. இப்போ என் தம்பி என்ன லேசா, தம்பி எந்திரிங்கடா, எந்திரி முண்டை. பொம்பளை கை விசில் அடிக்குது ஓஹாயின்ற. எந்திரிடா, எந்திரா. பாத்தியா, உட்காருப்பா. சட்டி ஓடல முண்டை டவுசரை மாட்டி வந்துட்டேன். ஏன் சட்டி ஓடல? ஏன் சட்டி ஓடல? ஆத்திர வருஷத்துக்கு உனக்கு உதவ முடியாது.
எனக்கு உதவும் நான் அத்து போடுவேன் அப்படியே நானு. உனக்கு ஏதாவது ஆபத்துனா ஓடி வந்து காப்பாத்தியா. கிண்ணா கிண்ணா கிண்ணா. குண்ணா குண்ணா குண்ணா. படிப்பில் சிறந்தவர்கள் ஆண்கள். அப்புறம் படிப்புல சிறந்தவர்கள் பெண்கள் தான். நான் விடவே மாட்டேன். இந்த மேடையில உன்னை கேவலப்படுத்தாம நான் விட மாட்டேன். யாரு என்னவா? ஆனா ஆம்பளை மாதிரி நீங்க எது பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. எது பண்ண முடியாதுன்னு கேளுமா. எதுவுமே பண்ண முடியாது. கையை விட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவேன் ஆம்பளை. நாங்களும் கையை விட்டு ஓட்டுவோமே. நீ கையை விட்டு ஓட்டுனா உனக்கு தோது. எதுக்கு? கஜா கஜா. ஐயோ கையை விட்டு வண்டி ஓட்டுனா உன் வாழ்த்திப்ப கிழிச்சா கிழிச்சா கிழிச்சா. அதோட அவன் இந்த டிப்பை நான் இது பண்ணி போடுவேன். துர்கா மாக்கா அவன் திக்கிய துறக்கா. ஆனா உலகத்துல இப்படி ஒரு சிமெண்ட் மூட்டையை நான் எந்த பொம்பளைக்கும் பார்க்கல. ஆமா இது சிமெண்ட் மூட்டை, அது ஜல்லி. 12வது வடிக்கிறவே அதுல படுத்து கிடந்து எந்திரிச்சு போலாம். துர்கா சொந்த சிமெண்ட் மூடையா? ப்ளீஸ் ஒரு மூடைய முட்டு குத்தா குத்திக்கிறேன். வாடா என் தங்கம் வாடா. துர்கா ஏய் உம்மு இத்து இரு உன் ஜவ்வ அத்து போடு. பக்கத்துல ஒரே அண்டூர்ன்ற வாடா. ஏய் சென்ட் பாட்டில் அம்புட்டான். துர்கா நான் மேடைக்காக உன்கிட்ட பேசினேன். உலகத்துல தாய் இல்லாமல் யாருமே கிடையாது. அப்படி தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கத்தான். எல்லாம் ஒரு வயிற்றுக்காகத்தான். கைதட்டு கொடுக்கலாம். யாரும் இந்த நாடக கலையில பெரிய ஆள் அல்ல. திறமைக்குத்தான் பரிசு. 25 மாட்டு வண்டி போனாலும் முதல் கொடி வாங்கிட்டு எது எல்லையை தொடுதாக்கு தான் பரிசு. அவர்களை பூராமே நம்மளை வளர்த்து விட்டவர்கள். அவங்க காலில் போய் விழு. காலில் போய் ஒருத்தன் காலில் விழுந்துன்னு ஒருத்தன் பின்னாடி அடிச்சிருவேன். நான் விழுகலைன்னு. நல்ல பயலுகள் எல்லாம் வர்றாங்க. என் புத்தருக வர்றாங்க. என்னடா விக்கி இங்கே வந்திருக்க? விக்கி வாட்டு விக்கி. கீழே சொரிக்குளம் பெரியனன் கோடாங்கி பேரன் அளவு பாண்டி சார்பாக அன்பாளையத்துக்காக 2001. போய் உட்காருங்க. அங்கே உட்காருங்க. என் பணியனை போட்டு வந்தான சித்திரத்தில் கொடுத்தத தம்பி வந்துட்டான. வாடா தாயம்னு வாடா. 12 காரக்குடி பயலுக எம்கிஆர் தம்பிக அன்பாளையத்துக்காக 501 எழுதுனாட்ட சிரட்ரா சிசர்ரா. ஒரு சிந்தாமணி சிந்து தடி சின்ன மகாதல்ல காதல்ல ஒரு குண்டமணி குழங்கு தடி சின்னம்மா சொல்லுல சொல்லுல. ஐயா சென ஓடுறது காரக்குடிங்கய்யா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அவன் கையில தானே கொடுக்க சொன்னேன். நீங்க அவசரப்படுத்திக்கிட்டே கண்டென்ட் என்னமே தெரியாம அறியல. கண்டாலி மேனால தூக்க முடியலையாம்டா. சாப்பாடு பேக்கா புளியோதரை என் மயனுக்கு. இது யாருங்க? என் மயன் தான். பேரு வந்து இருளாண்டி. இருளாண்டி தம்பி கேப்பா. நான் தான் வாத்தியாரு டீச்சர் அந்த இருக்காங்க. உன்னை இந்த வரல தானே வைக்க சொன்னேன். இந்த வரல 2 வைக்க கூடாது. எத்து பொல்ல அந்துவேன். இருளாண்டி வாயை திறந்து பேசு. இங்க வா மைக்கு வா. இருளாண்டி வாத்தியார்டா வா. ஏங்க உங்க மயம் உங்களுக்கு பிறந்தானா கிடாய்க்கு பிறந்தானா? ஏங்க பேசுறது கொஞ்சம் சிரமப்படுங்க. ஏங்க இதுல ஏதாவது டிக்கெட்டு கிட்ட ஒட்டுங்க. ஒரு மாதிரியா இருக்கு. என் மயனை கண்ணு வைக்க பெத்த பிள்ளை விடுங்க. இருளாண்டி நான் தான் வாத்தியார் அவங்க டீச்சரு. நான் சேர்த்துக்கிறேன். காத்த தொடுப்பா. காத்த தொடு. ஓன் காத்த தொடு. அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி தொடு. தம்பி அது என்ன எக்கோ வைக்கிறேன்? இப்படி இப்படி தம்பி கம்பு கூட்ட சிறத்துக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். எடுத்து வைங்க அந்த டோல்கட்டை. இதுல எது பொம்பளை எது ஆம்பளை? ஆனா துர்கா நீ என்னடி பொம்பளை வெம்பாடி? அது என்னங்க முத்து புளிய முத்து மாதிரியா இருக்குங்கண்ணா. என்ன என் பிள்ளைய பின்னாலும் நீங்க தான் நல்லபடியா படிக்க. அப்படியா சொல்லி கொடுக்குறேன். தம்பி 1 2 சொல்லுங்க. 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் தெரியலன்னா அப்பாட்ட கேட்க சொன்னேன்ல. என்ன டைலாக் பேசுறேன்? சரியா சொல்லு. 1 2
2 3 3 4 கண்டாலி நான் சொல்லிட்டேன்டா. அப்பா வையக்கூடாதுப்பா தம்பி. தம்பி ஜனப்பரிச்சாலி டீச்சர் இங்கே வாங்க டீச்சர், கிளாஸ் எடுங்க, இல்லைன்னா உங்கள் கப்பை எடுங்க. எங்க அப்பா எடுத்தா நீ என்ன பண்ணுவ? சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. நம்பே என்ன வாயில வச்சு ஏன்டா பசிக்குது, பால் குடிக்க தர்றேன். அவங்க ஆத்தா இங்கே இருக்காங்க. அடா பால் குடிச்சிட்டு செத்து இருக்குமே. வாயில இருந்து கையாறா. டீச்சர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளுங்க. என்ன உன் வேணா பேர் என்ன? சூம்பு. ஆஹா உன் பேர் பாம்பு. என்னய்யா? இருளாண்டி. இருளாண்டி. எத்தனாவது படிக்கிறியா? ஏலே இப்பத்தே அல்ல டீச்சர் முட்டை இங்கே வாங்கல. பொடுதை சேர்த்து அடிச்சேன்னா அது ஒட்டு முடியும், அலைஞ்சு போகும். இப்போத்தையும் சேர்க்க வந்திருக்காங்க. எத்தனை படிக்கிறேன்னா குருட்டு கண்டாளி. இப்பதான் சேர்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஆளு பார்த்தா பெருச்சாலிமா இருக்கே. இப்பதான் மல்லியோட சேர்க்க வரேன். டீச்சர் கிட்ட மண்டி ஓடுப்பா ஏய். டீச்சர் தம்பி. டீச்சர் கிட்டதே மண்டி ஓட சொன்னேன், டீச்சர்ட்டே மண்டி ஓட சொல்ல. விளக்கமாறு பெஞ்சு போக. தம்பி உங்களை சேர்த்துக்கிறேன், போய் பேக்க வச்சுக்கிட்டு பிறை தின்ட்டு வாங்க. எப்படி பிள்ளைய சேர்க்க வந்திருக்காங்க? நல்ல பிள்ளை. எல்லாம் கப்பலிங்க தான். ஓசு பப்புளு பயலு. பப்புளு தெரியுமில்லப்பா எல்லாருக்கும். பப்புளு தெரியுமா? எப்படி பண்றியா மத்தியா? ஆனா என்ன ஐயா ஏலே இது இழுத்து நெஞ்சுக்கு போடுறா. இரா மைனே என்னடா தம்பி நீர் எப்படியா போகுது உனக்கு? ஒரு வாத்தியா இருக்குல்ல, உனக்கு கேக்குறாரா வாத்தியா? சோளக்காட்டுக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சூடி சேருவோமா? காட்டுக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சோடி சேருவோமா? என்ன துர்காவுக்கு பிள்ளை வந்துருச்சு? இது சென்னையா? அது ஏமையா வாத்தியார் ஐயா. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா விளக்கு வச்சிடணும். சரிங்க 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தா சோறு ஒட்டிடணும். சரிங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தா காலை தூக்கிடணும். காலை தூக்குனாதான் கரண்ட் புல்லு கணக்கெடுக்க முடியும். அடி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா விளக்கு வச்சிடணும். சரிங்க இந்த ஜெகதிக்குள்ள இப்படித்தான் கருந்தவளையும் சின்னத்தவளையும் செய்யும். தம்பி நீ காட்டிலப்பா யானை எலியும். ஊதி விடுங்க. தம்பி அப்படி செய்யக்கூடாது. என்ன அப்பாவே குண்டி அடிக்கிறியா? இல்லை அதுக்காக பாவத்தாயே. அப்பு பப்புலு ஒரு பாட்டு பாடி ஆடுப்பா சென்னை. பாரு சிங்க பாடுறது பாருங்க. பாடுறா பாட்டு பாடிட்டா என்ன தருவீங்க? ஆடு முண்டை. ஏற்கனவே இங்கே இதாக இருக்குது, இதில் வேற பாடு. வாடி பொட்ட பிள்ளை வெளியே ஏ வாலிபத்தை நோக அடிச்ச கிளியே. ரைம் சொல்றேன். இதுவும் பாட்டு தான்டா. ஊ சொல்றியா மாமா இல்ல ஊ சொல்ற? தம்பி ஆடுப்பா, அடிங்கடா டேய், பாவம்டா அடிங்க. வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு, என்னாச்சு? ஏன் உடம்பு 200 கிலோ, அதனால எடுத்துட்டு ஆட முடியல. அதே தின்னி குதி பண்ணி. அடே ஊராட்டு பாவம்டா டேலே. ஆனந்த நீ அங்கிட்டே போயிரு, மண்ணனை கொண்டு எரிஞ்சிருவேன். ஆனந்த அடிக்க பாவத்தை. சரி அப்போ அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறாது. நான் அவனாவது லேசா அடிச்சேன், நான் கழுத்து 70 தெரியும். வடை 80 வடையை திங்காதறான்னு சொன்னா எல்லாம் கண்டாலி முட்டை உடனே எடுத்தேன். அப்போ பாட்டு பாடுப்பு பாடுப்பு ஆடுப்பு. பின்னாடி என்னடா இளவட்ட கல்லு மாதிரி மிதக்குதா? ஏ என்ன தங்க இது இளந்த காட்டு தங்க
என்னடா கண்டாலி மணி மண்டையே பிடிக்கிற கையளவு பிஞ்சைக்குள்ள கட்டதே மாண்ணே ரொம்ப இஞ்சேந்தே பண்ணேன் பூச்சி பொல்ல அலசி விட்டுட்டாரே கையளவு பிஞ்சைக்குள்ள கடலளவு ஆசை மச்சான் அளவு தேவையில்லை இதுதான் போதும் மச்சான் நம்ம சாதி போனாலே சாதி அதுவே போதும் மச்சான் சொயின் 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 கையை பிடிச்சி ஒடிச்சு போடுவேன். அந்த அண்ணே உங்க வீட்டுக்கு கேபிள் இருக்க பாக்குறாரு. ஆனா நீனு சொன்ன கட்ட சக்காலத்தி மகன் ஏடளவு எண்ணத்தில எழுத்தளவு ஏடளவு எண்ணத்தில எழுத்தளவு இங்க போச்சு காலப்படி சார். தம்பி உள்ள இருக்க கிருணி பழம் தெரியுதுண்ணே. அவன் ஏத்துனுங்க கிழிஞ்சிருச்சா என்னடா செய்ய சொல்ற? நீங்க சொந்த ஒரு மதுரையா எப்ப பார்த்தா நக்கல் மயிரா பேசிட்டு என்ன ஏத்திருச்சுடா தங்க பாட்டு பாடி ஆடுதாங்க. காக்கா பரபர கொக்கு பரபர குஞ்சு பரபர. ஆனா சின்ன பையல இருந்தாலும் உனக்கு எச்சி ஊருமே. அவனுக்கே நீர் எங்கன்னு வடியுதுன்னு டெய்லி கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். காக்கா வர வர கோழி வர வர குஞ்சு வர வர ஏண்டா கட்டி பிடிக்கிறீங்களா கூப்பிட்டு வந்த? கட்டி பிடிக்க விடுறா. ஆமாடா வாடா. மறுவ பிடிக்காதடா டேய். வந்தது யாருப்பா? பாலமேடு பப்புலுடா தெரியலடா குறுத்து பாலே. தம்பி எத்தனை தடவை டாட்டான்ற இங்க நீ வரக்கூடாதப்பா பூச்சிக்கொல்லி பப்புளே, பாருங்க. போடி வாடி கோத்தாலாம் யாரா சொல்லி கொடுத்தது உனக்கு? டேய் கோத்தான்ற அவன் தவறா சொல்லல டீச்சர். உங்களுக்கு தந்தது உங்க ஆத்தா. சரி. அதான் அவன் சொல்றான் கோதா. கை தட்டு. வாடி. வாடி. பத்தா. வேற டேய் சட்டியை கிழிச்சு போட வேண்டாம் பப்புளே. அது போட்டாதால கிளிப்ப. உனக்கு எல்லாம் உள்ள நாக்கு 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 நாக்கு. யாராவது லூசா இருக்காங்க அப்பா. பூராமே பப்புளு பயலுக்கு கை தட்டு வாங்கி வாரு. ஆனா இந்த ஊருக்கு ஒரு வீரம் இருக்கும் போலப்பா. மற்ற மேடையில இந்த மாடு விளையாடல காலை இந்த ஊர்ல மாடு பின்னுதே. நடிச்சதெல்லாம் சரி என்னை 30 தடவை போடான் இருக்க உள்ள வந்து 30 தடவை போடான்னு சொன்னேன். 30 ரூபாய் கழிச்சு கடா சொல்லி போட்டேன். பாலமேடு பப்புளு பாலமேட்டுக்கு பேரு வாங்குற பப்புளு பப்புளு. ரொம்ப குறையாம கண்ட காப்பாத்தி கொடுக்குறேன். என்ன ப்ரோ வாட் ப்ரோ என்ன போயாம மண்டே தொட்டேனா ஊருக்குள்ள கட்டு பாருங்க உச்சரிப்பு பேசுவனுங்க. ஊருக்குள்ள கட்டு பழுனா உச்சரிப்பு பேச்சு பண்ணுங்க. ஊருக்குள்ள கட்டு பாருங்க உச்சரிப்பா பேசுவனுங்க. நாட்டுக்குள்ள கட்டு பாருங்க நல்லா தானே பேசுவனுங்க. இந்த பீ உருண்டையை பிடித்தா வண்டு உருட்டிட்டு போவோம்.
அண்ணே பாடுங்கண்ணே, நான் இப்போ உங்களை பயப்படுறேன். ஏன்னா நீ இருக்க உடம்புக்கு நான் பயப்படுறேன். பாட்டு பாடு அங்கே போ. மியா மியா பூனைக்குட்டி வீட்டை சுத்தும். கத்தரிக்கா கத்தரிக்கா காமுடியில கத்தரிக்கா. வந்து அவர்களுக்கு பொண்ணுக்கு பூ வச்சுட்டு போறாரு. யாரடா அழகு? இங்க வாங்க அழகு. போடுறா. ஏன்டா நீ அடிக்கவா? டேய் போடா அங்க. ஒழுங்கா பண்ணி ஆடுனா கொண்டு வா. கீழே சொரிக்குளம் கீழே சொரிக்குளம் தான், கீழே சொரிக்குளம் கோடாங்கி அழகர் பெரியண்ணன் கோடாங்கி பேரன் அழகு பாண்டி சார்பாக பப்புளுக்கு 500, ஆனந்துக்கு 500, எனக்கு 500. நன்றி கோடாங்கி பேரனை. ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படித்தான் ஆடுவ, கட்டி பிடிக்க விட மாட்டேன். என்ன இப்படி இப்படி இப்படி? கட்டி பிடிச்சனே என் புருஷன் வந்துருவேன் அதோட. அவ ஓரமா உட்காந்துக்கிட்டு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லி என்கிட்ட அன்பாளையத்தில் விட்டாங்க? கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து பிறந்துட்டேன், ஒரு ஆளாக்கி விட சொல்லி தானே விட்டாங்க. அதுக்குள்ளே கப்ளிங் கேட்குறீங்க? எதுக்கு வந்து இது? ஆனால் என் சிசியம் பூரா எதை பழகிறாங்களே இதை நல்லா பழகுவாங்க. அப்படிக்கா என்னப்பா அண்ணா ஒரு 100 ரூபா கொடுப்பா, காமிச்சிட்டேன். பாவமுடா அவன் தொப்பு. தம்பி இது தொப்புள் மாதிரி தெரியல, கொட்டை உன்ற குழி மாதிரி இருக்கு. ஏடா காத்து பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தேன், மலையும் போஜ போஜங்குதே அடியம்மாடி, மலையும் போஜ போஜங்குதே. காத்து பொச பொசங்க அத்தோரம் போயிருந்தேன், மலையும் பொச பொசங்குதே. நல்லா போய் கண்டாலுமே மோந்து வாப்பானா என்னடா இப்படி? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கூட வைக்கவில்லை. கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கூட வைக்கையில. ஏக்கா விளைய போறீங்க? என்னை பார்க்கல உங்களுக்கு ஒப்பலையா? இன்னைக்கு விலைக்கு போறாங்க, ஒரு தீச்சட்டி எடுக்கிறாங்க நாளைக்கு. ஏ புள்ள சிட்டு என்ன மச்சான்? உருண்ட மலை திரண்ட மலை உய்யார கழுகு மலை பாச்சி படம் தமிழ்ல என் கண்ணை மட்டும் நாளே நம்ம படுத்துறந்தோம் பஞ்சு மலை என் கண்ணை மட்டும் நாளே போடு. நீ பாசி படத்த பண்ண தமிழ்நாடு. சொட்டு மருந்து ஊத்தி ஏய் 3 நாளைக்கு தேடி பார்த்தாலும் கடிக்க முடியாது, ரொம்ப நடிக்காத அண்ணே. உன் டோல் கட்டு மூடிக்கிறோம். இவ்வளவு நாளா பிறந்ததுல இருந்து என் மயனுக்கு நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்குறேன் குண்டு மிளகா. ஐயா அதை மட்டும் கீரி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு எனக்கு வறுத்தாங்க. மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இழுத்தோம்னா நாடகம் தலைகால கிடையாது. முறிய மாலை மாற்றும் போது மட்டும் மணி 12 ஆயிரம். வா ஐயா பொன்னாடா இருக்கா? போட்டு யூடியூப்பு காடமங்கலம் முருகன், மயம் பாண்டி, துர்கா, ஆனந்து, பப்புலு இவங்களுக்கு கிராமத்தின் சார்பாக
பொன்னாடியை பொத்து கௌரவப்படுத்துறாரு. கைதட்டு கொடுங்க பப்புளுக்கு, ஒரு கைதட்டு கொடுங்க. பப்புளு இங்கே வாப்பா. இந்த இவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆ, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், வாழ்த்துங்க எல்லாருமே. ஏன்னா கஷ்டப்படக்கூடிய குடும்பம். இவங்க அம்மா அப்பாலாம் சொந்த வீடுலாம் கிடையாது. பிளாட் பாடத்தில் பாலமேட்டில் ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு இவங்க குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. பிறந்தலேருந்து ஒரு இடம் கூட கிடையாது. இதே உண்மை. சில கிராமத்தில் இடம் இருந்து வீடு இல்லாமல், வீடு கட்டாமல் இருப்பாங்க. ஆனால் இடம் கூட இல்லாமல் இருக்கிற இந்த குடும்பத்தை படித்து கொண்டே அன்பாலயத்தில் வைத்து இவனை வளர்த்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் ஆதரவோடு. அவ்வளோதான். இதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். வயிற்று பொழப்புதான் எல்லாமே. ஒரு வயிற்றுக்காகத்தான், பெருசு ஒன்றும் கிடையாது. பப்புளு பாவம். நீ வந்து அவர் எப்படி சொல்கிறாரு, என்னை பப்புன்னு கிடையாது, பப்புளு. என்ன பேர் சொல்லாத எங்கள் அம்மா சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை கொடுத்த என் தாய் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திய எங்கள் வாத்தியார்கள் அவர்களுக்கு ஆகுனா மடான்னு விழுகிறேன். இப்போ இப்படித்தான் விழுவாங்க. கொஞ்சம் பேராயிட்டா என்னையா அப்படித்தான்டா சில பேர் சொன்னாங்க. அண்ணே உனக்கு வந்து இது வேணும், கொழுந்தியா வேணும், இன்னொரு துண்டு போட்டு விடு, ஜாக்கெட் தச்சு பொழைச்சிக்கிட்டோம், ரெட்டையா தச்சாத்தையும் கொட்டது. இது கரடி. ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வந்து மீட்டிங் மாதிரி பேசுவார், இல்லைன்னு தூக்கம் வராது அவருக்கு. எங்களுக்கெல்லாம் ஆமாம், பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய ஆதிநாராயண நாரதர் பேசுகிறாரு. அன்பு சார்ந்த மணமேல்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த சட்டமேரை மரியாதைக்குரிய அன்பையா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் எனது சார்பாகவும் என்னை உலகமெங்கும் அறிமுகம் செய்து ஏகப்பட்ட தீய பழக்கங்களிலே இருந்து திருத்தி நல்லதொரு மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பாப்பா புளுத்தி திருத்தினாலும் அன்பு மாமா கள்ளிச்சேரியை சேர்ந்த சினிமா நடிகரும் திரைப்பட நடிகருமான தம்பி. சினிமா வேற, திரைப்படம் வேறையா? சினிமானா இங்கிலீஷில், இதுனா இது என்னடா விளங்கா குதிவி யாரா கூட வாத்தியார்ப்பா. தமிழ்லையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். நாடக நடிகருமான அன்பு மாமா எம்கேஆர் அவர்கள் சார்பாக சிறந்தார்ந்த முறையில் நன்றி, அன்று இழந்த வணக்கம் 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 வணக்கம். துறக்கா உன் பீரலை துறக்கா, என்னை கொடுத்துருக்கா ஆண்டி. அக்கா எத்தனையோ தேசத்தில் போய் பொண்ணு பார்த்தேன், எந்த பிள்ளைக்கு என்னை பிடிக்கல. தம்பி 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 தம்பி, ஏன்னா இங்கிருந்து அவருக்கு ஆவி குடிச்சாத்தேன் தூக்கம் வரும். தம்பி அங்கன்னு படுக்காதீங்க, பாவாடைக்குள்ள படுக்கிறீங்களா? எந்திரிங்க மிஸ்டர் திமிங்கலாம். தம்பி தம்பி, இந்த பின்னாடி ஏதாவது மம்பட்டியில் வெட்டலாமா? ஆனால் துர்காவுக்கு போறாமையா இருக்குமே, ஒன்னே மிஞ்சிட்டால வருத்தேன். இங்கே வா என் அழகியே, கருப்பாக இருந்தாலும் நீ கலையாக இருக்க. நீ ஒரு கருப்பு, நான் உள்ள வச்சிருக்கேன் ஒரு உறுப்பு, எடு அந்த செருப்பு. இல்லை பயன்படுமான்னு கேட்டேன். உலகத்தில் அழகி போட்டி நடத்தினால நீ தாண்டி பரிசு. ஏன்னு கேளு, அந்த கோப்பையே உன் வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். நீ வந்த அழகி போட்டியை கெடுத்து போடுவேன். போறாமே ஆயிடும். துர்கா, என்னை மட்டும் நீ பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ட்ரெயின் ரோட்டில் விழுந்து செத்துருவேன். துர்கா, அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காத. பக்கத்து வீட்டுக்காரன்ல இருந்து பக்கத்து ஊருக்காரன் வரைக்கும் எத்தனை பேர் எதிரி குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. என்னை உண்மையிலே சொல்றேன், கருப்பசாமி எருதி. அவ்வளோதான் நரம்பத்தில் ஆச்சு. அவர் அடிச்சு விட்டாரு தலைவர். துர்கா, உனக்காக நான் 500 மூலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். துர்கா, அந்த பூவுகள் எல்லாம் பிச்சு கீழே ஓட்டு, அதில் நான் ஒன்னையே போட்டுக்கிட்டு அடிப்பேன். நான் அதை போட்டோ எடுத்து அவ அம்மாவுக்கு அனுப்பி விட்டுருவேன். அந்த இதை நான் வாங்கி அழிச்சு விட்டுருவேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே குனிஞ்சுக்கிறவா நிமிந்துக்கிறவா? ஏன் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை வாரு, நான் சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்.
நீங்க ஏதாவது ஐயா ஐயா மரப்பீரல் ஆடா மைனே நீங்க உங்களை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? டைலாக் ரகுவனே உயிரோட இருந்தா செத்துருப்பார். அசால்ட்டு தான். பிடிச்சிருக்கா? அவருக்கு பிடிச்சிருக்கா? ஏய் அவனை நீ கல்யாணம் பண்ணா மெத்த தேவை கிடையாது. அவன் மேலேயே படுத்துக்கலாம். நான் குசை போட்டு விட்டே அதுக்கு தானடா கல்யாணம், மேல படுக்கிறதுக்கு. தம்பி நீங்க எது பேசினாலும் நிறுத்தி பேசுங்க. ரெவடி மாதிரி பேசாதீங்க. மடுவில் ஏற்றி போடுங்க. அப்புறம் ஐ லவ் யூ துர். அதே காக்காய்க்கு சோறு வைக்க வந்துட்டாங்க. ஐ லவ் யூ துர். தம்பி தம்பி அந்த டாட்டாசி என்கிட்ட எடுத்துன்னு பாட்டுங்க. ஐயா உங்க மயனாயா நல்ல குடும்பம்யா. எப்படி தெரியுமா காதல்? ஹலோ ஹலோ. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மவுனம் வெளியேற துடிக்கின்றதா. மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. அடடாமும் தானே சுகமானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. பாறை ஒன்றில் மேலே திருப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடாமும் தானே சுகமானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இது முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தார் தொட்டு இழுத்தார், வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே எனக்கு உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துடுச்சு. வரத்தான் வேண்டும். உங்க மேல உசுரா இருக்கேன். உன் மேல காக்கையில மதுதான் இருக்கு. கொல்ல காதல், கொள்ளையில காதல். கொள்ளையில காதல். கொல் எப்படிப்பட்ட காதல் காதல் சொல்லு. தெரியுமா? சொல்லு தாயே மகமாய். உசுரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏன் மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஆண்டவனோடு நாடகம் நானே.
சோ